இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஹோண்டா சைன் 125 சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் கிக்கரை கழட்டணுங்க. கிக்கர் வந்து பார்த்திங்கன்னா 12 சைஸ் போல்ட் இருக்கும். அந்த ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணி விட்டு லைட்டாக நம்பி வெளியே இழுங்க. வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். அப்படிலாம் அந்த கேப்பில் திருப்பி விட்டு நம்பினாலும் வந்துடும். அடுத்து கிளச் ஒயரை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் சக் நட் இருக்குங்க. அது ரெண்டையுமே லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளச் ஒயர் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லாக் எடுத்திங்கன்னா கிளச் லிவர்லேருந்து அந்த ஒயர் வெளியே வந்துடுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சேசிஸில் இருக்கிற ஸ்க்ரூ அதாவது போல்ட்டு 8 சைஸில் கழட்டினீங்கன்னா முதல்ல வந்து இந்த கிளச்சு ஒயருடைய பிளான்ச்சோடு வந்துடும். பாருங்கள், இப்போ 2 கழட்டின போல்ட்டு, இப்போ மூணாவதாக கழட்டின போல்ட்டு ஒரே சைஸ் தாங்க. மற்றதெல்லாம் ஒரே அளவு தான் இருக்கும். மேலே இருக்கிற 3 மட்டும் சின்ன சைஸ். அது கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைலன்சர் பைப் போகிறதுனால இடிக்குது. அதனால் மற்ற போல்ட்டை கழட்டிட்டு சைலன்சர் லூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரோஸ்ட்டு போல்ட்டு ரிமூவ் பண்ணி அந்த ஃபுட் ரோஸ்ட் கழட்டி வச்சுட்டு தான் அந்த 2 போல்ட் ரிமூவ் பண்ண முடியுங்க. இப்போ எல்லா போல்ட்டும் கழட்டிட்டு இப்போ சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி விட்றேன், லூஸ் பண்ணிவிட்டு. அடுத்தது ஃபுட் ரோஸ்ட்டில் 4 போல்ட் இருக்கும் கீழே. அது எதுன்னு பார்த்து கழட்டிக்குங்க. அதுவும் 12 சைஸ் தான். ஃபுட் ரோஸ்ட் கழட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 போல்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கரெக்டாக உட்காரும். அதுக்கு அடுத்தது அப்படியே அதை கழட்டுங்க. அந்த கப்பை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளச்சுடைய லிவர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. கிளச்சு லிவரில் வந்து ஆயில் லீக் ஆகுது. அதுக்கு ஆயில் சீல் மாற்றணும். அதுவும் கடைசியாக மாத்திரம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு இது வழியாக போகுங்க. இப்போ பேரிங் கழட்டிக்கலாம். கழட்டி பார்க்குறேன், நல்லாவே இருக்குங்க. இது ஷேக் ஆனிச்சுன்னா நீங்கள் வேறு பேரிங் மாற்றிக்குங்க. அதுக்கு அடுத்தது இதில் இருக்கிற 3 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு கட்டை சுற்றி இருந்தால் மேலே தட்டி வெளியிடுங்க. இல்லைனா கையில் அழகாக இழுத்தாலும் வந்துடும். ஃப்ரீயாக வந்துருச்சுங்க. இதில் பேக்கிங் இருக்குது, கவனமாக வச்சுக்கோங்க. இதுக்குரிய ஸ்பெஷல் டூல் இதுதாங்க. கரெக்டாக மாட்டி விட்டு மேலே பாருங்கள், அந்த 2 பல்லுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேனர் கரெக்டான அளவுக்கு வச்சு நழுவாத மாதிரி வச்சு லூஸ் பண்ணுங்கள். லூஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த செக் நட்டு கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இதுக்குள்ளே ஒரு வாஷர் இருக்கும். அது எந்த வாட்டத்தில் இருந்துச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைட் வச்ச தடம் தெரியும், அதை வச்சு நீங்கள் மீண்டும் அதே மாதிரி டைட் வைங்க. அடுத்ததாக 10 சைஸ் போல்ட் போட்டு இந்த கிளச்சு பிளேட் கார் கழட்டுறதுக்கோசரம் இந்த 4 போல்ட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையாக 4 பக்கமும் லூஸ் பண்ணி கழட்டுனுங்க. ஒவ்வொரு போல்ட்டாக கழட்டினீங்கன்னா கடைசியாக அந்த ஸ்டெட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஸ்ப்ரிங் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டெம்பர் கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் புதுசாக கூட மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்பெஷல் டூல் போட்டு இந்த லிவரை உள்ள அந்த 4 பல்லுலையும் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு 17 சைஸ் பாக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுங்க. நல்லா லோடு கொடுத்து அழுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற நட்டு ரிமூவ் ஆகிடும், லூஸ் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த லிவரை எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்டை கழட்டிக்கலாம். லைட்டாக திருப்பி போட்டு நெம்புங்க, வந்துடும். இது வந்து 4 பல்லு உள்ளே லிவருங்க, அதாவது 4 ஹோல்ஸ் இருக்கிறது. இதுலேயும் வாஷர் இருக்கும். இது பெரிய வாஷர், இதில் இருக்கிறது சின்ன வாஷர். ரெண்டையும் கணக்காக எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றி போட்டிங்கன்னா உள்ளே நுழையாது, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை ஹப்பு கழட்டலாம். டோட்டலாக ஹவுசிங்கே வந்துருச்சுங்க. பேக் சைடில் ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷுக்கு பின்னாடி வாஷர் கீசர் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாகவே அந்த புஷ்ஷு மட்டும் இருந்தால் போதுமானது. அந்த இடம் அப்படியே அந்த புஷ்ஷு மாட்டிக்குங்க. அந்த புஷ்ஷு கழட்ட தேவையில்லை. அடுத்ததாக இந்த ஹப்பு கழட்டினோம்னா ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா காயம் இல்லாமல் க்ளீனாகவே இருக்குங்க. லைட்டாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கிளச்சு பிளேட்டில் ரொம்ப காஞ்சி போய் கொட்டி போயிருக்குங்க. ஒரு ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு நல்லா இருக்குது, 2 ஸ்டெப்பு கொட்டிருக்கு. அடுத்து வந்து இந்த பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2வது பிளேட்டு கார்க்கும் 3வது கார்க் பிளேட்டும் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொட்டி போனது கண் பார்வைக்கு நல்லாவே தெரியுதுங்க. இது எத்தனை நாளாக ஓடினதுன்னு தெரில. இதை பாருங்கள், எல்லாமே கொட்டி போயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம கார்க்கும் அந்த ஸ்டீல் பிளேட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா ஸ்டீல் பிளேட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்குது, தேஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பார்வைக்கு தெரியாது. புது பிளேட்டோட வச்சு கம்பேர் பண்ணோம்னா தெரியுங்க. இந்த ஹப்புடைய எண்டு பகுதியும் பாருங்கள், தேய்மானம் இல்லாமல் கீரல் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகேங்க. அடுத்து இதை வந்து இப்படி பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டில் திரும்பலாங்க.
அடுத்து அந்த ரிவீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஷேக் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ப்ரிங் கிட்ட ஷேக் இருந்தால் தப்பில்லை, இந்த ரிவீட் கிட்ட இருக்கக்கூடாது. இப்படி ஆடக்கூடாது. ஆனிச்சுன்னா இந்த பெல்லு, அதாவது இந்த ஹவுசிங் செட்டாக மாற்றணுங்க. இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. கவனமாக பார்த்துட்டு எல்லாம் தொடச்சிடுங்க. இதில் ஒரு வாசர் இருக்கும், அது தனியாக எடுத்து வச்சுங்க. அதாவது அந்த பெல்லுக்கும் இந்த ஹப்புக்கும் நடுவில் ஒரு வாசர் இருக்கும், அதை கவனமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டீல் பிளேட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பிளேட் வருங்க. நமக்கு எத்தனை பிளேட் டேமேஜாக இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். இது 3 செட்டாக வாங்கியிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா வருங்க. பாருங்கள், இதை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த திக்னஸில் வித்தியாசம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டினீங்கன்னா ஒரே மாதிரி எந்த சைடு போகிறீங்களோ அடுத்த பிளேட்டும் அதே டைப்பில் போடணுங்க. அடுத்ததாக கிளச்சு கார்க் பிளேட்டுங்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க. இதில் 4 இருக்குங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். சென்டரில் இருக்க 2ம் சின்ன பல் இருக்கும் பாருங்கள், கவனமாக. அது கரெக்டாக கவனமாக மாற்றணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும் அதில், அந்த காதில். அது வந்து மேல் நோக்கி வர மாதிரியோ அல்லது கீழ் நோக்கி வர மாதிரியோ போட்டுங்க. அதே மாதிரி தான் போடணும். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் கொஞ்சம் டேப்பராக இருக்கும், மேலே வந்து பிளெயினாக இருக்கும். அது எப்படி மாட்டிங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்து பிளேட் போடணும். இதுலேயும் பாருங்கள் அந்த எண்டில் நம்பர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளேட்டு கார்க்கு. 2 சின்ன பல்லு உள்ள கார்க்கும் 2 பெரிய பல்லு உள்ளது இருக்குங்க. பெருசு ஃபஸ்ட்டு போட்டு நடுவில் வந்து சின்னது போட்டு அடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டை எந்த வாட்டத்தில் போட்டிங்களோ அதே மாதிரி போட்டு 3ஆவதாகவும் சின்ன பல்லு உள்ள பிளேட் தான் பாருங்கள், இந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எந்த வாட்டத்தில் போடுறீங்களோ அதே மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ 3ஆவது பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 4ஆவதாக பாருங்கள், இது பெரிய பல்லு உடையதுங்க. இதை கவனமாக பார்த்து கரெக்டாக மாட்டிக்குங்க. மாட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இது கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் வைங்க. இந்த ஹப்பு இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய் மாட்டணுங்க பெல்லில். இதை பாருங்கள், இது ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி சுற்றலாம். இந்த மாதிரி தகட்டல் வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு சரி வராது. அப்போ வந்து அந்த ஹப்பே மாற்றணும். இந்த புஷ்ஷில் அந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் எதாவது அடைச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்து இந்த ஷாப்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டு கொஞ்சம் ஆயில் தடவி விட்டு அந்த புஷ்ஷு மாட்டிட்டு இந்த பெல்லு மாட்டுங்க. அதாவது இந்த ஹவுசிங் பேக் சைடு கிக்கர் பல்லு கொஞ்சம் திருப்பினீங்கன்னா கரெக்டாக உட்காந்துக்கும். அடுத்தது வாஷர் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக வச்சு விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹப்பு மாட்டுங்க செட்டாக. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேட் வந்து உள் சைடும் வெளியில் ஒரு பிளேட்டும் மாட்டணுங்க. கரெக்டாக இந்த மாதிரி மாட்டிக்குங்க பாருங்கள். கச்சிதமாக மாட்டிட்டு நீங்கள் இப்போ ஸ்ப்ரிங் வச்சு டைட் வைக்கணுங்க. ஸ்ப்ரிங் புதுசாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பழசு டெம்பர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குங்க. அது டேமேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் லைனாக அடுக்கி வச்சிங்கனாலே தெரியும். இப்போ அந்த வாஷர் எந்த வாட்டத்தில் இருந்துச்சோ அதை வச்சுட்டு 17 சைஸ் நட்டு போட்டு டைட் வைங்க. நார்மலாக டைட் வச்சுட்டு அடுத்து அந்த லிவர், இது ஸ்பெஷல் டூலும்பாங்க. இந்த ஸ்பெஷல் டூலை வந்து மாட்டி விட்டு, இது ஆன்லைனில் கிடைக்குது, அது லிங்க் கொடுக்குறேன், வேணா வாங்கிக்கோங்க. பாக்ஸ் வச்சு அந்த லிவரை நல்லா அழுத்தி பிடிச்சி டைட் வைக்கணுங்க. ஸ்லிப் ஆகக்கூடாது. அப்படி ஸ்லிப் ஆகிற பட்சத்தில் ஹப்பில் இருக்கிற அந்த ஸ்டெட்டு கட் ஆகிடும். அதனால் வந்து கவனமாக ஒரு லிவரை ஒரு ஆளை பிடிக்க சொல்லிட்டு நீங்கள் போதுமான அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. வீடியோக்கோசரம் நான் தனியாக டைட் வைக்கிறேன். இது ஒரு ஆள் சப்போர்ட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த லிவரை கழட்டிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவலாக இருக்கும். இந்த டைப்பில் அது மாட்டிக்குங்க. மாட்டி போட்டிங்கன்னா படிமானம் ஆகாது. அடுத்ததாக வந்து இந்த ஸ்ப்ரிங் 4யுமே லைனாக வச்சு பாருங்கள், ஒரே அளவாக இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்னுச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் மாற்றிங்க, தனியாகவே கிடைக்குதுங்க. ஸ்ப்ரிங் இது நல்லாவே இருக்குது, அதனால் போட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் பிளேட்டை வச்சு டைட் வைக்கணுங்க. இது வந்து 10 சைஸ் போல்ட்டு. ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் வச்சு டைட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஸ்ப்ரிங் வாஷர் கிடையாது, அதனால் அப்படியே டைட் வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 போல்ட்டும் போட்டு மேலே 2 மர, அதுக்கு எதிர் திசையில் 2 மர டைட் வைக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் இருக்கிற போல்ட் 2 மர, அதே மாதிரி கீழே இருக்கிறது 2 மர. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெவலாக டைட் வைக்கணுங்க. ஒன் சைடாக டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஸ்டெட்டு காயம் ஆகிறதுக்கோ அல்லது ராங் மரம் ஏறத்துக்கோ வாய்ப்பு இருக்குங்க. ஃபுல்லாக டைட் வச்சுட்டு மட்டத்துக்கு லைட்டாக ஒரு அழுத்தினா போதும். ரொம்ப டைட் வைக்க வேண்டாம், மர போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருப்திக்கு டைட் வச்சா போதுங்க. வைக்கணுங்கிறதுக்கோசரம் ஃபுல்லாக வைக்காதீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடுக்கு வர இந்த புஷ் ஆயில் சர்க்குலேஷன் இது வழியாக தாங்க ஆகும். இதை மாட்டிக்குங்க. மாட்டி அந்த வாஷர் எந்த வாட்டத்தில் எடுத்தீங்களோ அதே வாட்டத்தில் போட்டுட்டு அந்த ஸ்பெஷல் நட்டை போட்டு அந்த ஸ்பெஷல் டூல் ஆன்லைனில் கிடைக்கும். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் வாங்கிக்கலாம். விலை கம்மியாகவே கிடைக்குங்க. இது டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லாக் பண்ணணும். அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வீல் கழட்டிக்கலாம். அதாவது அது பம்புக்கு போகிற வீலுன்றாங்க, ஆயில் பம்புக்கு. அதை லாக் கொடுத்துட்டு கரெக்டாக உவையாத மாதிரி டைட் வைங்க. கரடு முரடான பிளேட் போட்டு டைட் வைக்கண்டாம். லூஸ் பண்ணும்போது மேலேயும் டைட் வைக்கும்போது கீழே வச்சு பழைய மாதிரியே இந்த கார்க்கு வீல் வந்து மாட்டிக்குங்க. மாட்டி விட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் இருக்க பேக்கிங் நல்லா இருக்கான்னு பார்த்து டைட் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேக்கிங் மாற்றணுங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு போய் இந்த கப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் கைக்கு போகுங்க.
இதுதான் முக்கியம். இந்த ஹோல்ஸில் அடைப்பு இருந்தாலோ, இது ஆயில் சர்க்குலேஷன்னாலும் உங்களுக்கு இன்ஜின் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3மே நார்மல் டைட் வச்சுட்டு சைடில் சீட்டிங் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபுல் டைட் வைங்க. எப்பயுமே டைட் வைக்கும்போது படிமானம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் டைட் வைக்கலாம். அவசரப்பட்டு டைட் வைக்க வேண்டாம். இப்போ வந்து பேரிங் வந்து இது நல்லாவே இருக்குங்க. இதில் சேக் இருந்தால் உங்களுக்கு கிளச்சு சரியாக பிடிக்காது. உங்களுக்கு வந்து அதனால் இந்த பேரிங் சேக் இருந்தால் மாற்றிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை திருப்பிவிட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கும். அது திருப்பிவிட்டு பேக் சைடில் ஒரு சின்ன கம்பி வச்சு தட்டினீங்கன்னா, அந்த லாக் ரிமூவ் ஆனிச்சுன்னா இந்த கிளச் லிவர் வெளியே வந்துருங்க. இதை பாருங்கள், அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்லேயே மாட்டியிருக்கு. கவனமாக பாருங்கள். இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து தட்டணும். அந்த ஹோல்ஸ் ஒரு சைடு பெருசாக இருக்கும், சிறுசாக ஒரு சைடு இருக்கும். இதில் ஏதாவது தேய்மானம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா புதுசாக அந்த ராடு மாற்றணும். அடுத்து இந்த ஆயில் சீல் இப்படி நம்பி கழட்டிக்கிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஆயில் சீல் புதுசுங்க இது அப்படியே வச்சு கையில் அழுத்தினாலே ப்ரெஸ் ஆகிடும். எதுவும் கட்டையில் அடிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற வாட்டத்தில் பார்த்து பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மட்டமாக அணைஞ்சதுக்கப்புறம் அந்த லிவரில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே உள்ளே மெல்ல இறக்குங்க. அதில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு கழண்டுடக்கூடாது. இப்போ கொஞ்சம் லிவரை வெளியே எடுத்து டென்ஷன் ஸ்ப்ரிங்கை மாட்டிக்குங்க. மாட்டிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் தெரியும். அதை வேண்டாம், பெரிய ஹோல்ஸில் வந்து அந்த பின்னை வச்சு ஒரு லிவரோ அல்லது இந்த மாதிரி ஒரு போல்ட் வந்தால் காயாகாத மாதிரி தட்டிக்குங்க. மட்டத்துக்கு தட்டி விட்டு கொஞ்சம் மேலே நீட்டிட்டுக்கணும் அந்த ஸ்ப்ரிங்கில் லாக் ஆகிறதுக்கு. அப்படியே திருப்பினீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அந்த லாக் வந்து நிற்கும். அப்படியே லிவரை அழுத்தி பிடிச்சி திருப்பி தள்ளினீங்கன்னா லாக் உக்காந்துக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மாற்றின இந்த கிளச் லிவர் ஆயில் சீல் மாற்றலாம். மழை தண்ணி உள்ளே இறங்கி ஆயில் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது அந்த பின்னில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு பேக்கிங்லாம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிட்டு இருந்த மாதிரியே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் லிவரில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு, கிரீஸ் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிட்டு இந்த கிளச்சு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றிக்குங்க. நல்லா சுற்றி விட்டு நல்லா நனைகிற மாதிரி சுற்றியும் ஊற்றுங்க. கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி வடிஞ்ச பின்னாடி நீங்கள் அந்த கப்பு டைட் வச்சுக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த அவுட்டரில் இருக்க கப்பு மாட்டுங்க. மாட்டி தள்ளி விடுங்க. கரெக்டாக படிமானம் ஆகணுங்க. இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிக்கருக்குரிய ஆயில் சீல் இருக்கும். அதையும் மாற்றிட்டா நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அதுக்கு அடுத்தது அதுக்கு எதிர் சைடில் ஒரு போல்ட்டு போட்டு நார்மல் டைட் வைக்கணுங்க. கரெக்டாக படிமானம் ஆகிருக்கான்னு நீங்கள் நல்லா குனிஞ்சு அந்த சைடெல்லாம் பாருங்கள். கரெக்டாக ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சு ஒயர் வருது பார்த்திங்களா, அதை லிவரோடு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன போல்ட்டு 3 வரும் மேலே. அதை வச்சு டைட் வச்சுட்டு 1 விட்டு 1 நார்மலாக டைட் வைங்க. கரெக்டாக 1 விட்டு 1 டைட் வைக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது எதிரில் போடணும். அதுக்கு அடுத்தது நார்மல் டைட் வச்சதுக்கப்புறம் 1க்கு 1 வச்சு கரெக்டாக டைட் வச்சு ரொம்ப டைட் வைக்க வேண்டாம். ஆயில் லீக் ஆனால் டைட் வச்சுக்கலாம். அடுத்து ஒயரை மாட்டி விட்டு இப்போது அந்த சக் நட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ப்ளே இருக்கணுங்க. ப்ளே இல்லாமல் வைக்க வேண்டாம். ப்ளே வந்து கம்பல்சரி இருக்கணும். ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் மீண்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு ஆயில் லெவல் பார்த்துட்டு நான் டைட் வச்சுக்கிறேங்க. அதுக்கு அடுத்தது ஃபுட் ரோஸ்ட் மாற்றிக்கிறேன். என்னுடைய சேனலில் இந்த 2 வீலர் கிளச்சு பிளேட் மாற்றுற வீடியோ இல்லாமல் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக், அதாவது டிஸ்க் பிரேக் சர்வீஸு, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இது இல்லாமல் ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டார் சர்வீஸ், மோட்டார் ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4 தடவை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாவி ஆஃப் பண்ணி கிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணால் சூப்பராக போங்க. பாருங்கள், பிக்கப் வந்து சூப்பராக இருக்குங்க. லைட்டாக கிளச் விட்டாலே ஆஃப் கிளச்லேயே நல்லா மூவ் ஆகுதுங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளச் விட்டோன்னா வெடுக்குன்னு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.